அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்ம எஸ்எஸ்என் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த +2 முடித்த மாணவர்கள் அனைவருக்குமே அடுத்து என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம் நிறைய சர்ச்சில் இருக்கும்போது முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னா வர காலேஜோடைய பெயர் எஸ்எஸ்என். சார், எஸ்எஸ்என் காலேஜில் ஜாயின் பண்ணது ரொம்ப கஷ்டமா சார்? ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நல்ல கட் ஆஃப் இருந்தால் போதுமானது. அதற்கான வழிமுறைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். நமது மாணவர்களும் சரி, பெற்றோரும் சரி, ஒரு எஸ்எஸ்என் கல்லூரியில் எப்படி அட்மிஷன் வாங்குவது, என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கிறது, எந்த அளவுக்கு நமக்கு செலவு பண்ணுற மாதிரி சொல்லிடுவோம். எனக்கு அந்த கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கான தகுதி எல்லாமே இருக்கா அப்படின்றத பற்றி நிறைய தேடுதல் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நிறைய மாணவர்கள் அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. நம்மளும் அதுக்கு தேடுதல் கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போது கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 2023 நம்மளோட சேனல்ல என்ன மாதிரியான கட் ஆஃப் ரேஞ்சில் எஸ்எஸ்என் கல்லூரியில் போனது அப்படின்ற விவரங்களை நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. இப்போ 2024 என்ன மாதிரி கட் ஆஃப் வரலாம் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக சீக்கிரமே அதை பற்றியான விவரங்கள் ரிசல்ட் வந்த பிறகு இருக்கிற டேட்டாஸு அப்ளிகேண்டு இதெல்லாம் பொறுத்து அந்த டைமிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ என்ன சார் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு? மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ எல்லாருமே ஈவன் 199 கட் ஆஃப் இருந்தாலும் கூட மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போடுறதுன்றது இங்கே இருக்கிற மாணவர்களுடைய பெற்றோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏதோ ஒரு கேட்டகரியில் எஸ்எஸ்என்குள்ளே போயிடணும், அவ்வளோதான். எனக்கு அது கவர்மெண்ட் கோட்டா வந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்தாலும் சரி, எதுலேயே ஒன்றில் எஸ்எஸ்என்ல படிக்கணும் அப்படின்ற கனவுல இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ முழுசாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுக்க பாருங்கள். இதில் என்னென்ன கண்டுன்றதை கிளியராக சொல்கிறேன். ஸோ நம்பர் 1, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ரிசல்ட்டு பப்ளிகேஷன் ஆயிருக்கோ, சொல்ல போனால் அதர் ஸ்டேட்டில் சில ஸ்டேட்டில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்கள் ஒரு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தானே இப்போ உடனே பண்ணிடுவோம். காலேஜோடைய அப்ளிகேஷன் லிங்க்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட அப்ளிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேசிக் மொபைல் நம்பர், நேம், அஸ் பர் த 10th மார்க் ஷீட், உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர், மெயில் இதெல்லாம் போட்டு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் ஃபார் எஸ்எஸ்என் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் ஐடி பாஸ்வேர்ட் வரும். திரும்ப எகெயின் அவங்களுடைய மெயிலில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் ஃபில் பண்ணுங்கள். இங்கே கரெக்டாக ஒரு 12th மார்க் கேட்குற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த 12th மார்க்கு நீங்கள் என்ட்ரி போடும்போது தான் உங்களோட மார்க் தெரியாதப்போ உங்களால் என்ட்ரி போட முடியாது. ஸோ யூ கேன் பேசிக் ப்ரிப்பரேஷனை முடிச்சுட்டு 6ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்துடும், அந்த டேட்டாவும் கம்ப்ளீட் பண்ணி அதில் கேட்குற எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிடுங்க. பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணி அப்ளிகேஷனை பேசிக் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிசல்ட் வந்த பிறகு கிளியராக ஃபில் பண்ணி பண்ணிடுங்க. சார், இப்போ மேனேஜ்மெண்ட் கூட நம்ம எப்படி அட்மிஷன் போகிறது, அதற்கான என்ன வழிமுறைகள், என்ன மாதிரி இருக்குன்றதை பற்றி சில தகவல்கள் சொல்லிடுறேன். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை இந்த அப்ளிகேஷன் போட்ட உடனேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கிற ஒரு டெட்லைன் வைப்பாங்க. அந்த டெட்லைனை பற்றி எந்த ஒரு டேட்டா கொடுக்கல. ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து அதிகபட்சம் ஒரு 20 to 25 days கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டுறணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய டேட்டா வச்சு +2 மார்க் அடிப்படையில் ஒரு கட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்களாம் இந்த மார்க் எடுத்துருக்காங்க, ஒரு கட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து மினிமம் ஒரு 175 கட் ஆஃப் மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் 2023 வரைக்கும் 175 கட் ஆஃப்க்கு மேலே இருந்த மாணவர்களை மட்டும்தான் ஜஸ்ட்டு எக்ஸாமுக்கே இன்வைட் பண்ணாங்க. இல்லை சில பேருக்கு வந்து ஆன்லைன் பேஸ்லேயே வந்து எக்ஸாம் நடத்தினாங்க. ஸோ 175 கீழே இருக்கவங்கள கூப்பிடுவாங்களா சார், எனக்கு 174 இருக்குது, 165 இருக்குது, 150 இருக்குது, அந்த மாதிரி இருக்கும், கூப்பிடுவாங்களா சார்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 170 மேலே இருக்குது ஓகே. பட் 170 கீழே இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுருங்க. அது கிடைக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷனை போடுங்க. அவங்க கூப்பிட்றாங்க, கூப்பிடல, எக்ஸாம் நடத்துறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து பார்ட்டிசிபேட்டாக இருக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அப்ளிகேஷனை போட்டுருங்க. அதுக்கப்புறம் சரிங்களா, ரிட்டன் எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாம் நடத்தும்போது ஒரு பேசிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஒரு பேசிக்கான ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. உங்களுடைய ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, இது மாதிரிலாம் ஸ்கில்ஸ்லாம் பார்க்குறாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்ட் கரிக்குலத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஒரு ஐஜிசிஎஸ்சியாக இருக்கலாம், ஒரு சிபிஎஸ்சியாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம். இவங்களுடைய டேலண்ட்டை நார்மலைஸ் பண்ணி கையில் வச்சுப்பாங்க. திஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் ஐடென்டிஃபைங் டேலண்டட் ஸ்டூடெண்ட். அதாவது திறமையான மாணவனை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் தான் ரிட்டன் எக்ஸாம். ஸோ அதை வச்சு பார்ப்பாங்க. ப்ளஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த +2 மார்க். உங்களுடைய மார்க்கு மினிமம் ஒரு 175 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக உங்களை கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுதான் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. பர்சனல் இன்டர்வியூவில் கூப்பிட்டு நடத்துவாங்க. நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க லிஸ்ட் எடுப்பாங்க. அதில் எத்தனை பேர் இன்டர்வியூ, நம்மளோட ரிட்டன் எக்ஸாமில்
மார்க் எவ்வளோ எடுத்திருக்கான்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அலாங் வித் நீங்கள் எழுதியிருக்கிற +2வோட ரிசல்ட்டை வச்சு நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதில் தோஸ் ஆர் ஃபர்ஸ்ட், அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 100 மாணவர்கள் இருக்கிற இடங்கள் மேனேஜ்மெண்ட் கூட லெவலில் இருக்கோ அதுலேருந்து ஒரு டபுள் த டைம் வந்து பையனை இன்வைட் பண்ணுவாங்க. அவங்கள பர்சனல் இன்டர்வியூ பண்ணுவாங்க. டிசைடிங் அத்தாரிட்டியில் உனக்கு என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்கள் பிக் பண்ணலாம், இல்லை எனக்கு ஆப்ஷனில் இந்த கோர்ஸும் கொடுக்கணும் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கான்வர்சேஷனில் யூ கேன் டிசைட் வரும். ஸோ இப்போ நம்ம சொல்ல வந்து மேனேஜ்மெண்ட் கோட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதில் அடுத்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இன்டர்வியூ பேனலை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சீட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதில் மறந்துடாதீங்க. ஸோ 175 கட் ஆஃப் மேலே இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இன்டர்வியூ கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு கீழே இருக்கவங்க கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ட்டிசிபேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான், சரிங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய எஸ்எஸ்எல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன வரும்? ஸோ எல்லாரும் மினிமமாக எதிர்பார்க்குற டேட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்தவரையும் காலேஜோடைய டியூஷன் ஃபீஸ் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 டியூஷன் ஃபீஸ், அப்புறம் அதர் ஃபீஸஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 1,45,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நம்பர் 2 ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் வந்து 20,000. அதுக்கப்புறம் ஹாஸ்டல், அதாவது அதர் ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அது அதர் ஃபீஸ்ன்றது டே ஸ்காலர்னா ஒரு கைண்ட் ஆஃப் அதர் ஃபீஸஸ் இருக்கும், ஹாஸ்டலர்னா ஒரு கைண்ட் ஆஃப் அதர் ஃபீஸஸ் இருக்கும். டே ஸ்காலர் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டு, லைப்ரரி, புக்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ், எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுக்குற எல்லாமே அது ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அது வந்து ரிமைனிங் கிட்டத்தட்ட ஒரு 1,25,000. அதே போல் அதர் ஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் 1,25,000, ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் 20,000, டியூஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 1,45,000. ஸோ இது ஹாஸ்டலில் டே ஸ்காலர் டோட்டல் ஃபீஸை 2ஆக பிரிக்கலாம், சரிங்களா? ஸோ ஹாஸ்டலில் டே ஸ்காலர்னு பிரிக்கும் போது ஸோ ஹாஸ்டலர் டே ஸ்காலர் அப்படின்னா 1 lakh, டோட்டலாக வந்து 2,95,000 வரும். டோட்டல் ஃபீஸ் வந்து 2,95,000. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 3,30,000 ப்ளஸ் மெஸ் ஃபீஸ். ஸோ மந்த்லி அவருடைய ஃபுட் எக்ஸ்பென்சஸ் என்ன வருதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சார் கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் சார்? அது வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் இந்த நான் டியூஷன் ஃபீஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் 1,45,000 சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபீஸு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? அதை மட்டும் அவங்க குறைச்சிக்கிறதுக்கோ இல்லை 1,45,000 பதிலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுற அந்த சிஸ்டமை கூட ஃபாலோ பண்ணி ஒரு 70,000 80,000 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ரிமைனிங் ஃபீஸஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, சரிங்களா? ஸோ இதான் இந்த எஸ்எஸ்என்னுடைய எப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுறோம், அந்த பேங்க் எல்லாருமே அப்ளை பண்ணணும், எதை பேஸ் பண்ணி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? 2வது கேட்டகரி. 3வது காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தால் அவங்க கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம். மீதி அடுத்தடுத்த வீடியோக்களில் திரும்ப கல்லூரியை பற்றியான அடுத்த கவர்மெண்ட் கோட்டா 2024 கட் ஆஃப் எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். நன்றி, வணக்கம்.